எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம தம்பி இந்த போஸ்ட் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. சார் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? 2026க்குள் 19,000 ஆசிரியர் காலி பணியிடம் நிரப்பப்படும். ஆக்சுவலா அது நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. வேணா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் தரேங்க. ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கூட தரேன். ஆக்சுவலா இது ஓல்டு நியூஸ் தான். நவம்பர் 10ன்னு குறிப்பிட்டு குடுத்துருக்காங்க இதுல. நம்ம ரெகுலரா வந்து டிஆர்பி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது டிஆர்பி பொறுத்தவரைக்கும், ஒரு வருடம் ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. அடுத்த வருடம் இல்ல அப்படின்னாலும், அதுக்கு அடுத்த வருடம் போட்டுட்டுறாங்க. அறிவிப்பு போட்டுட்டுறாங்க. எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. போஸ்டிங்கும் போட்டுட்டுறாங்க. பிளானர் இல்லாத தேர்வையும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதற்கான ரிசல்ட்டும் கொடுத்துட்றாங்க. அப்போ 2026 இந்த வருடம் பார்க்கும் பொழுது 3 மிக முக்கிய தேர்வுகள் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் 99.9% இருக்குது. அதில் நம்பர் 1 பார்க்கும்போது காமன் டிஎன்டெட், 2வது வந்து யூஜிடிஆர்பி, 3வது வந்து பிஇஓவாக இருக்குது. இப்போ எஸ்ஜிடி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் ரிசர்வ் லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதற்கான வீடியோ பதிவும் கொடுத்துருக்கோம். வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம டிஆர்பி ஆகட்டும் இல்லை ரெஸ்பெக்டிவ் போர்ட்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது கரெக்டாக அந்த தேர்வுகளுக்கான வருடமாக பார்க்கப்படுது. அந்த வேக்கன்சி அப்படிங்கிறதும் வந்து அதிகமாக இருக்குது. 19,000 ஆசிரியர் காலி பணியிடம் நிரப்பப்படும். நிரப்பினாங்க அப்படின்னா அது பிக்கஸ்ட் ஒரு வாய்ப்பாக இருக்கும். மதிப்பு இருக்கிற தேர்வர்களுக்கு பிக்கஸ்ட் எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லைங்க. இப்போ யூஜிடிஆர்பி அறிவிப்பு வெளியிட்டு இல்லை வேகன்சி போட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படியும் அந்த வேகன்சிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை யூஜிடிஆர்பி வரல, அட்லீஸ்ட் பிஓ போட்டுட்டா கூட பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் 2025 வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி டிஆர்பி பொறுத்த வரைக்கும் எந்த தேர்வையும் பெண்டிங் போட மாட்டாங்க. இப்போ தேர்வர்கள் எங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, யூஜிடிஆர்பி படிக்கிறதுல பிஓ அதிகமாக படிச்சுட்டு இருக்கிறாங்கங்க. ஏன்னா நம்ம ஒரு மதிப்பு இருக்கிற ஆசிரியராக வேண்டும் என்றால் தகுதி தேர்வில் வெற்றி பெறணும், நியமன தேர்வில் வெற்றி பெறணும். அப்போ சார் நான் பிஓ நான் படிச்சுக்கிறேன் சார், நான் பிஓ நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பிஓ படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ கரண்ட் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா யூஜி படிச்சுட்டு இருக்கிறவங்களே இப்போ பிஓ படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம டிஆர்பி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு வருடம் எப்படியாவது ஒரு 1 or 2 நியமன தேர்வுகள், 1 இல்லை 2+ அது மாதிரி கண்டக்ட் பண்ணிடுறாங்க ஜென்ரலாக பார்க்கும்பொழுது. அப்போது நமக்கு பிளானர்லேருந்து ஒரே ஒரு நியமன தேர்வு தான் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க, பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி. ஓகே, அது 2வது நியமன தேர்வு எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்ற வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது, ஒரு கொஷின் மார்க்காகவும் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறது நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. காமன்டென்ட் படிக்கிறீங்களா படிங்க, யூஜிடிஆர்பி படிக்கிறீங்களா படிங்க, பிஓ படிக்கிறீங்களா படிங்க, எஸ்ஜிடி படிக்கிறீங்களா படிங்க. சார் நம்ம பிஜிடிஆர்பி பற்றி பேசவே இல்லை, அதை பற்றி நம்ம கோரிக்கையும் வைக்கல, டக்குன்னு பிஜிடிஆர்பி போட்டுட்டா புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். நிரப்பப்படும்னு கொடுத்துருக்குறாங்க. நிரப்புனா சந்தோஷம் தாங்க. ஸோ எங்கள் தரப்புலேருந்து 3 எக்ஸாமினேஷன் தான் வரப்போகுது அப்படிங்கிறனால இந்த 3 எக்ஸாமினேஷனுக்கு மட்டுமான பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ டிஎன்டெட் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் ஜஸ்ட் 249 rupees, யூஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 299 rupees, டிஆர்பி பிஓ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 249 rupees. சரிங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் இது மாதிரி நீட்டாக ஒரு பேட்ச் போட்டுட்டு, சார் நான் அறிவிப்புகளுக்காக நான் வெயிட் பண்ண முடியல, அறிவிப்பு வராமனால படிக்க முடியல, ஒன்றும் இல்லை, இது மாதிரி நீட்டாக ஒரு பேட்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு 4 to 5 hours நம்ம தர மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. போதுங்க. அறிவிப்பு வந்தால் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கவர் பண்ணி வைக்கலாம். இன்னும் டிஎன்டெட்டு இப்போ லாஸ்ட் டைம் எழுதுனாங்க. சரிங்களா? சார் நான் பாஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 3 months படிச்சிருக்கலான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது அறிவிப்பு வந்து டிஎன்டெட் பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 month தான் இருக்குது. மே மாதம் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க பிளானரில் டிஎன்டெட். அப்போ நமக்கு இன்னும் 1 month தான் இருக்குது. சரிங்களா? அப்போது இன்று முதலே நீங்கள் லைட்டாக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூல்லேயாச்சும் போய் நம்மளோட லைஃப் ரன் பண்ணிக்கலாங்க. யூஜிடிஆர்பி அதே போல் தான். டெய்லி ஒரு 4 to 5 hours ஒதுக்கிக்கோங்க, காலையில் நைட்டு. மிச்ச நேரம் உங்களுடைய ஒர்க் பாருங்கள். இது மாதிரி ஒரு பேட்ச்சில் ஜாயின் பண்ணி படிங்க. எனக்கு 2 பேட்ச், நான் யூஜிடிஆர்பி வேணும் பியூ வேணும் அப்படின்னா 8525049011 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவர்கிட்ட சொல்லுங்கள், இது மாதிரி கம்மி பண்ணி தர சொல்லுங்கள், செய்து தருவார். யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய ஒர்க்கும் பாருங்கள், ப்ரிப்பரேஷனும் பாருங்கள். பிஇவும் அதே போல் தான். சார் நான் எனக்கு டிஎன்டெட்டும் வேணும் பிஓவும் வேணும், எனக்கு ரெண்டும் வேணும், கம்மி பண்ணி தருவாங்க. சரிங்களா? இது மாதிரி பேட்ச் போட்டு நீட்டாக படிக்கிற வழியை பாருங்கள். ஏன்னா அறிவிப்புகள் வெளியாகும், தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவாங்க, எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, நீங்களும் படிங்க. இந்த வாய்ப்பினையை பயன்படுத்திக்கோங்க. ஸோ கம்மிங் மேபி நாளைக்கு நாளிலிருந்து டிஎன்பிசி ஆரம்பிச்சிடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ஸோ பேட்ச்சில் எப்படி சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஜிபே ஒரு ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011. ஸோ 8778963630 பேமெண்ட் பண்ணிவிட்டு 8525049011 பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. இது நம்மளோட அகாடமி ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.